தருமபுரி மாவட்டம் அரூர் மாதேரிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தொடக்கநிலை பள்ளி இருக்குது. அங்கே அரௌண்ட் ஒரு 50 or 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் பெஞ்சில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு காலம் விட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ அதுதான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹெச்எம்மோட டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கழுவி தர சொல்கிறது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண சொல்கிறது, அதுக்கப்புறம் இப்படி படுத்துக்கிட்டு காலம் விட சொல்கிறது, இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நிறைய ஸ்கூல்ஸில் வேலை செய்ய சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு தடவையுமே யாராவது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி முன்னாடி இந்த மாதிரி நடந்து அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சப்போ அந்த ஸ்கூல் ஹெச்எம்மை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ அதை பார்த்துட்டும் மிச்ச ஸ்கூல்ஸ்லாம் இது நடக்காமல் இருக்கா? கிடையாது. ஸோ இந்த தண்டனை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இருந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு படிக்க தான் அனுப்புறாங்களே தவிர வேலை செய்யறதுக்கும் அங்கே இருக்கிறவங்களோட டிஃபன் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறது, இவங்களுக்கு காலம் விடுறதுக்கு, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அனுப்பலை. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எச்எம்க்கு காலம் விட சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கு அவங்க மேலே இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா திரும்பவும் இது எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் மறுபடியும் நடக்கும். அவங்களுக்கு ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இன்னொரு தடவை இன்னொரு ஸ்கூலில் நடக்காது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு முன்ன இது மாதிரி பண்ணவங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்காம போனது மட்டும்தான் காரணம்.